நீ பார்த்தாங்கண்ணா வள்ளியில இருக்குல்லண்ணா அவர் போனவர் விட்டுருக்காரு. வந்துருச்சு இடிச்சிருச்சு. நாங்க பண்ண ஏத்துக்கீங்களா? நாங்க பண்ண ஏத்துக்கீங்களா? நீ இப்ப பேசுவீங்க அதே நாங்க பண்ணிடலாம் எல்லாத்தையும் பேசுவீங்க. அப்படியே கீழே விழுந்தா கையில கால தானே அடிப்படும். இங்க அப்படியே கால அடிபடும். மேல ஏதாச்சும் அள்ளி கொடுக்கும். கையில கால தானே அடிப்படும். கீழே வந்தா கையில கால சர்ச்சில விட்டுருப்போம். நான் விளையாட்டு நினைக்கிறேன். கண்ணத்துல கரெக்ட் டைம்ல அடிபட்டிருக்கு. அப்படியே கீழே விழுந்தா கையில கால தானே. ஏன்னா உங்களுக்கும் பயம் இருக்காங்கண்ணே. என்னண்ணே அவரு பாத்துக்காரு. எதுக்கு வள வள கொலை போட அவரு கேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி போடு போடு பாத்து போ. எதுக்கு இங்க வந்து நின்னு பேசிட்டு புரோஜனம் போடு போ பேசுங்க. புரோஜனம் இல்லாம எதுக்கு பேசுறீங்க? அவரு அடிச்சு சொல்லிட்டாரு. வண்டியில வந்து ஈர்த்தன் தண்ணி ஈர்த்தன் சரி கிளம்பு. ஆமா கிளம்பு ஸ்டேஷன் வண்டியில உட்கார கிளம்பு கார போ போ. எதுவும் தொடக்காது தொடக்காது அப்படியே போ. எதுவும் தொடக்காது போ அப்படியே போ. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்துள்ள பூலாஞ்சேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது பாப்பாப்பட்டி கிராமம். இதே கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகன் ஆனந்தகுமாரை இதே கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் அப்பகுதி பஞ்சாயத்து துணைத் தலைவருமான சந்திரசேகரன் என்பவர் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த மோதலுக்கு அடிப்படை காரணம் சாதி. நான் வரும் வழியில் நீ எப்படி வர முடியும் என்று சொல்லியே அந்த இளைஞன் தாக்கப்பட்டுள்ளான். இதையடுத்து காயமடைந்த ஆனந்த்குமார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஆனந்த்குமாரின் பெற்றோர்கள் தரும் கூடுதல் தகவல் இதோ. அம்மா வணக்கம்மா. என்னாச்சுமா உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? என்ன 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 எதுக்கு என்ன இப்ப வந்து 7:30 மணிக்கு எந்திரிச்சு போனாங்க சார். அவங்க வந்து முத்துராஜாங்க சார். நாங்க வந்து எஸ்ஐங்க சார். நீங்க வந்து அருந்ததியர் இல்லையா? சார் நீங்க அருந்ததியர் சமூகம் தானே? எஸ்ஐங்க சார். சரிங்க. அவன் எந்திரிச்சு வெளியில போறப்ப அவரு கிழக்கு லாஸ்ட் அவர் வீடுங்க சார். அவர் வந்து ஊருக்கு வந்து வார்டு நம்பருங்க சார். அப்படி இருக்கையில அந்த பயம் போயிருக்கான். அவன் வந்து வடக்கால சைடு ஒதுங்கி இருப்பா, ஒரு தெற்கால சைடு வர்றவரு வடக்கால சார். அவன் போன பக்கத்தே போயிட்டு வண்டியில இடிச்சு தள்ளி அவனை கீழே தள்ளி விட்டு அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டால எந்திரிச்சிட்டான். அவனாவே எந்திரிச்சு சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். எப்படா சாரின்னு சொல்லலாம் அப்படின்னு ஜாதி கலவரத்தை சொல்லி 2 அடி அடிச்சுட்டாரு. கண்ணத்திலே அடிச்சு கல்லெடுத்து குத்தி விட்டாரு சார். சரி, எதுக்காக அடிச்சாருமா? இல்ல என்ன காரணத்துக்காக அடிச்சாரு? எப்படி சாரி சொல்லலாம் அப்படின்ட்டு. புரியல, மறுபடியும் சொல்லுங்க. எப்படி நீங்க சாரி சொல்லலாம் அப்படின்றது ஜாதியை பத்தி சக்கிலியா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி அடிச்சுட்டாருங்க சார். ஓகே. உங்க ஊர்ல இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதாமா? இல்ல இதுதான் முதல் முறையா நடக்குதாங்க? இல்லைங்க சார், எங்களுக்கு வந்து இதுதாங்க சார் முத. ஓகே சரிங்க. உங்க கணவர்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ உங்க மனைவி சொன்னாங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு. இப்போ எங்க இருக்கிறாருங்க தம்பி? இருக்காரு சார். என்ன என்ன இப்போ என்ன என்னென்ன எந்த உடல்ல எந்தெந்த பகுதியில காயம்? கண்ணுக்கு ஒரு பாகம் தான் சார். ஒரு நொடி தான் இருக்கு. கண்ணு போய்க்கும் அந்த அளவு பாதிச்சிருக்கு அந்த இடத்துல. சரி. கண்ணை இருக்குல்ல லெஃப்ட் கணக்கு அந்த எலும்பு நம்ம அதாவது அந்த மூட்டு எலும்பு நம்ம பிரிக்காத இடத்துல பிரிச்சு கீழே பாத்தீங்கன்னா அந்த அளவுல அந்த பாதிச்சிருக்கு. ஓகே ஓகே. அதே பாத்தீங்கன்னா பின் அந்த நம்ம ரைட் கை இருக்குல்ல கீழே போட்ட இது விதிச்சிருப்பாங்க அந்த சோட்டர் அடி இருக்கு. ஓகே. இதுக்கு இந்த 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 சண்டைக்கு முன்விரோதம் காரணமா இல்ல என்ன காரணம்? அதாவது அவங்க வந்து அவங்க வரும்போது நம்ம எந்திரிச்சு உட்காரணும் சார். எந்திரிச்சு நிக்கணும், செருப்பு போடக்கூடாது, நிக்கணும். ஓகே. நம்ம அவங்க வந்து ஜாதி லேஸ்ல இருக்காங்க அவங்க. சரிங்களா? நம்ம வந்து கீழ்மட்ட ஜாதி எஸ்ஐ. அவங்க இங்க ஊருக்குள்ள வந்து பெரிய ஜாதி முத்துராஜா ஜாதி. நம்ம வரையில அவங்க வரையில செருப்பு கட்டி நிக்கணும். சரி. சொல்ல போனா நான் டீ கடைக்கு போனா கப்புல டீ வாங்கிட்டு வெளியே போயிடணும். உள்ள எல்லாம் உட்காந்து குடிக்க கூடாது. ஓகே. 10 ரூபா. அது இத்தனைக்கு நம்ம சொந்த ஊரா இருந்தா பரவாயில்ல. இது மாமியா ஊரு. நம்ம மாமியாவுக்கு அவங்க ஆள் இல்லைன்னா நம்ம அங்க போயிருக்கோம். சரி.
நம்ம ஊருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிமோஸ் இருக்கு. அங்க தாய் வந்து அவங்க இப்படி பார்த்து நான் இங்கிட்டு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கோம். அங்க ஆம்பளை பிள்ளை யாரும் கிடையாது, ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மா மட்டும் சரி இருக்கிற வரைக்கும் வரணும், அதான் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க பட்டு அது அம்மா இறந்துருச்சு, அந்த இடம் எனக்கு வேணாச்சும் வந்துருவோம் நாங்க பாட்டு சொன்னேன்னு. ஓகே, அதுதான் எங்களுடைய இதுல நாங்க பாட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நீ யாரு, இப்ப நாங்க வரும்போது எந்திரிச்சு நிக்க வேண்டியது அப்படின்னா என்ன சார்? இப்ப நான் வரும்போது ஒதுங்கன்னா எந்த இடத்துல ஒதுங்குறது? பாலம் இருந்துச்சுன்னா கீழே இருந்து குளிச்சிடணுமா? ஓகே, நம்ம தம்பி வந்து பாலத்துல தான் வர்றாரு இல்லையா, ஆனந்தகுமார் பாலத்துல வர்றாரு. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து கரெக்டுக்குள்ள போற ரோடு. காலையில வந்து வெளியில போற வந்து போறது லேடிஸ் ஒரு பக்கம் போவோம், நம்ம ஒரு பக்கம் போவோம். சரி, இதே பார்க்க போனா அவரே ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் வருவாரு. அவரு பார்த்தா லேடிஸ் வர்றது உட்கார்ந்தா பார்க்க முடியாது, 2 அங்க வந்து உட்காந்துருவாரு கப்புன்னு. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. அதனால லேடிஸ் நிறைய அந்த பக்கம் போக மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். அந்த அவர் பண்ற சேட்டைலாம் நிறைய இருக்கு சார். அவர் வந்து திமுக சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவர். அவரு சந்திரசேகரன். சந்திரசேகரன் தானே அவர் பேரு? அவர் பேர் சந்திரசேகர் சார். ஓகே ஓகே. உங்க ஊர்ல இது மாதிரி நீங்க வந்து டீ கடைக்கு போக கூடாது, அது மாதிரி டீ வந்து கப்ல தான் குடிக்கணும், எழுந்திருச்சு நின்று அவங்க வந்தா வந்து எழுந்திருச்சு நின்று இப்படி எல்லாம் இருக்குதா இன்னும்? இருக்கு கண்டிப்பா. நான் அவங்க வந்தாலே ஆகிய ஒரு நான் புதுசா கல்யாணம் பண்ணி போன பிறகு தெரியல. அப்புறம் இன்னொரு மருமை தான் தெரிஞ்சதுங்க. அப்படியே எந்திரிக்க சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதை கூட சமாளிச்சிருக்கேன். நம்மளே சரி நம்ம உதவி போயிட்டோம். இன்னொருத்தர் நம்ம பாதிக்கப்பட்ட இன்னொரு பசங்களவே தண்ணி பிடிக்கிறதுல அடிச்சிருக்காங்க, கடைக்கு போனதுல அடிச்சிருக்காங்க. அதே வந்து அவங்க பஞ்சாயத்து பேசி முடிச்சு இல்லப்பா இதான் போகணும்னா அவங்க சரி என்ன பண்ற சூழ்நிலை தெரியாம வந்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு சார். அதெல்லாம் அவங்க இப்ப வந்து கண்ட்ரோல் இல்லாம இப்ப அவங்க ஆட்சியம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ல இருக்காங்க சார். ஓகே ஓகே. இப்ப காவல்துறையில நீங்க வந்து புகார் கொடுத்தீங்களா? என்ன சொல்றாங்க காவல்துறையினர்? அல்ல, அவங்க காவல்துறை போனா காவல்துறை இப்ப கூட என்ன வர சொல்லுங்க இந்த கேஸ்க்காக வா சமாதானம் போலான்ட்டு. எனக்கு அவ சமாதானம் போறதுக்கு என் பிள்ளை அடிக்கணுமா? புரியுது சார். அப்படி சரி அப்படியே அவ அடிக்கல சார். கீழே வந்து நீ என்ன பண்ணலாம், ஒரு வந்தவரை நீ இறக்கி வச்சுட்டு பால் இறக்கி வச்சுட்டு பையனை கூட்டு ஒண்ணு ஆஸ்திரிக்கு வர எப்ப இந்த மாதிரி பையன் வந்துட்டா நான் கூட்டு போறேன் வா அப்படின்னு ஒரு வார்த்தை முடிச்சுன்னா எனக்கு எந்த டிமாண்ட் இல்ல. கரெக்ட். நீ அடிச்சதுனால பால் வண்டி விட்டு பால் கூட வண்டி கீழே விழுல சார். பால் தான் முக்கியம் ஒரே வார்த்தை. ஏன்னா பையன் பால் ஏன் குழப்பம் அப்படின்றாரு. அப்படியே என் பையன் உயிர் போனா அவருக்கு சம்மதம்ன்றாரு. அப்படிமா நேரத்துல நான் என்ன பேசுறது? அதுதான் இப்ப நான் வந்து ஒரே அந்த கேஸா போட்டேன். ஏன்னா என் மகன் உயிர் பாதிக்கணும். நான் அவன் 24 வயசு ஆச்சு, இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சது இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரத்த கரையை உட்கார வச்சீங்கன்னா இப்ப நான் எப்படி பார்ப்பேன்? புரியுது. இதான் சார் நடந்தது, வேற ஒண்ணும் கிடையாது சார். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, தேங்க்யூ. சரி சார்.